மஹிந்தவை அடுத்து நாவலுக்கு கிடைத்த பெரும் ஏமாற்றம். உயர்தர பாடத்திட்டத்தில் இணையும் சட்டம். உண்டியல் போன்ற சட்டவிரோத முறை தேவையில்லை. வெளிநாட்டில் இருந்து பணம் அனுப்புவோருக்கான செய்தி. இனி பயம் வேண்டாம், நடைமுறைப்படுத்தப்படவுள்ள திட்டம். அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். ஜனாதிபதி அனுரவின் அதிரடி அறிவிப்பு. மஹிந்தவை அடுத்து நாவலுக்கு கிடைத்த பெரும் ஏமாற்றம். தனது தந்தையான முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் தனக்கும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சொற்பொழிவை நிகழ்த்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவில் வாழும் புலம்பெயர் தமிழர்களால் வெளியிடப்பட்ட கடும் அழுத்தம் காரணமாக மஹிந்த மற்றும் நாமலின் உரையாற்றும் வாய்ப்பு தடுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரித்தானிய பிரபுக்கள் சபையின் உறுப்பினரும் இலங்கை தொடர்பான இங்கிலாந்து அனைத்து கட்சி நாடாளுமன்ற குழுவின் முன்னாள் தலைவருமான மைக்கேல் மோரிஸ் பரோன் நேஸ்பியிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இதனை தெரிவித்துள்ளார். இருவருக்கும் இடையிலான நேரடி சந்திப்பின் போது நாமல் தனது கவலையை வெளியிட்டுள்ளார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார உறவுகளை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் முதலீடு மற்றும் பொருளாதார திட்டங்களையும் நாமல் தெளிவுபடுத்தியுள்ளார். ஆக்ஸ்போர்டு யூனியன் மற்றும் கேம்பிரிட்ஜ் யூனியன் சங்கங்களில் சொற்பொழிவுகளை வழங்க சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான போராட்டங்களும் இதன் காரணமாக விரிவுரைகள் ரத்து செய்யப்பட்டமையும் கடந்த வாரம் பேசுபொருளாக மாறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உயர்தர பாடத்திட்டத்தில் இணையும் சட்டம். இலங்கையின் பாடசாலை கல்வி பாடத்திட்டத்தில் சட்டம் என்ற பாடத்தை அறிமுகப்படுத்துவது குறித்த ஆலோசனைகளை வழங்குமாறு இலங்கை சட்டத்திறனிகள் சங்கத்திற்கு கல்வி அமைச்சு அழைப்பு விடுத்துள்ளது. பாடசாலை மாணவர்களிடையே சட்ட அறிவு மற்றும் அதன் முக்கியத்துவத்தை வளர்க்கும் நோக்கில் ஆரம்ப கல்வியில் இதனை ஒரு கட்டாய பாடமாகவும் உயர்தரத்தில் ஒரு விருப்ப பாடமாகவும் அறிமுகப்படுத்த வேண்டும் என இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் கடந்த 2025ஆம் ஆண்டு முன்மொழிந்திருந்தது. பாடத்திட்ட மீளாய்வு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் போது இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் மற்றும் பல்கலைக்கழகங்களின் சட்டப்பீடங்களின் பிரதிநிதிகள் ஆலோசனைகளுக்காக அழைக்கப்படுவார்கள் என கல்வி அமைச்சு உறுதியளித்துள்ளது. தற்போதைய 2026ஆம் ஆண்டிற்கான சாதாரண தர பாடத்திட்டங்களில் இந்த மாற்றம் உள்வாங்கப்படவில்லை. இருப்பினும் உயர்தர புதிய பாடத்திட்ட தொகுதிகள் தயாரிக்கப்படும் போது இந்த யோசனை பரிசீலிக்கப்படும் என இலங்கை சட்டத்திறனிகள் சங்கத்தின் செயலாளர் சத்துர கலேன தெரிவித்துள்ளார். உலகெங்கிலும் உள்ள பல நாடுகளில் பாடசாலை மட்டத்திலேயே சட்டம் ஒரு பாடமாக கற்பிக்கப்படுவதை சுட்டிக்காட்டியுள்ள இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் இலங்கையின் தற்போதைய சமூக சூழலில் மாணவர்களுக்கு சட்ட ரீதியான விழிப்புணர்வு இருப்பது காலத்தின் கட்டாயம் என வலியுறுத்தியுள்ளது. உண்டியல் போன்ற சட்டவிரோத முறை தேவையில்லை. வெளிநாட்டில் இருந்து பணம் அனுப்புவோருக்கான செய்தி. இலங்கை டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் செயலாளர் வருண ஸ்ரீ தனபால வழங்கியுள்ள தகவலின்படி பேபால் ஊடாக இலங்கைக்குள் வெளிநாட்டு பணத்தை பெற்றுக்கொள்ளும் வசதி தற்போது அதன் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக தெரியவந்துள்ளது. இனிவரும் காலங்களில் இலங்கையில் உள்ள வர்த்தகர்கள் மற்றும் ஆன்லைன் சேவை வழங்குநர்கள் முறையான வங்கி வழிகளூடாக நேரடியாக பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கு முன்னர் பேபால் வசதி இல்லாததால் இலங்கையர்கள் வெளிநாட்டு முகவரிகளை பயன்படுத்தி வெளிநாட்டு கணக்குகளை ஆரம்பிக்க வேண்டியிருந்தது. இதனால் நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய அந்நிய செலாவணி வெளிநாடுகளிலேயே தங்கியிருந்தது. முறையான வங்கி முறை ஊடாக பணம் பெறுவதால் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு வலுவடையும். மத்திய வங்கியின் ஒழுங்குமுறைக்கு அமைவாக இந்த செயற்பாடு அமைவதால் பணப்பரிமாற்றத்தில் வெளிப்படைத்தன்மை பேணப்படும். உண்டியல் போன்ற சட்டவிரோத மற்றும் முறைசாரா பண பரிமாற்ற முறைகளை குறைத்து மக்களை முறையான வங்கி சேவையை நோக்கி நகர்த்த இந்த திட்டம் ஊக்கமளிக்கும். இனி பயம் வேண்டாம், நடைமுறைப்படுத்தப்படவுள்ள திட்டம். இலங்கை போலீசாரினால் பொதுமக்கள் முறைப்பாடுகளை நேரடியாக போலீஸ் துறை மா அதிபரிடம் சமர்ப்பிப்பதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட டெல் ஐஜிபி செயற்திட்டம் 2026ஆம் ஆண்டில் மேலும் வலுப்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பிரஜைகள் சிங்களம், தமிழ் அல்லது ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் முறைப்பாடுகளை சமர்ப்பிக்க முடியும். பாதாள உலக குழுக்கள், போதைப்பொருள் கடத்தல், ஊழல் மற்றும் ஏனைய குற்றச்செயல்கள் தொடர்பான தகவல்களை நேரடியாக போலீஸ் மா அதிபரின் கவனத்துக்கு கொண்டு செல்லலாம். போக்குவரத்து விதிமீறல்கள், பொதுமக்களுக்கு ஏற்படும் இடையூறுகள் மற்றும் பொதுவான குற்றங்கள் குறித்தும் முறைப்பாடு செய்யலாம். முறைப்பாடு கிடைத்தவுடன் சம்பந்தப்பட்ட பிரிவு குறிப்பிட்ட போலீஸ் நிலையத்துக்கு அறிவிக்கும். உடனடியாக விசாரணைகளை மேற்கொள்ள அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள். உங்களது முறைப்பாட்டிற்கு உரிய தீர்வு கிடைக்காத பட்சத்தில் அதே சேவையை பயன்படுத்தி மீண்டும் போலீஸ் மா அதிபருக்கு அறிய தர முடியும். மேலும் பொதுமக்கள் பின்வரும் டிஜிட்டல் தளங்களூடாக தொடர்பு கொள்ளலாம். உத்தியோகபூர்வ இணையதளம் www.police.lk ஊடாக நேரடி இணைய நுழைவாயில்
இமெயில் https://telegp.police.lk மின்னஞ்சல் telegp@police.com.lk. அரச ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். ஜனாதிபதி அனுரவின் அதிரடி அறிவிப்பு. அரச ஊழியர்களுக்கு 30 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்க தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அத்தோடு அதில் அரசாங்கம் 4% வட்டியை ஏற்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பல்வேறு வகைகளில் வீடுகள், பாதைகளை நிர்மாணிக்க தேவையான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. சிறு மற்றும் மத்திய தொழில் முயற்சியாளர்களுக்கு சலுகை அடிப்படையிலான கடன் வழங்க 96,000 மில்லியன் ஒதுக்கியுள்ளோம். கிராமிய இளைஞர்களுக்கு தமது திட்டங்களை முன்வைத்து பணம் பெறலாம். வங்கிகளின் ஊடாக கைத்தொழில்களுக்கு கடன் வழங்க ஆலோசனை வழங்கியுள்ளோம். 73,000 பேரை அரசு சேவைக்கு உள்வாங்க அனுமதி கிடைத்துள்ளது. 23,000 ஆசிரியர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். போலீசிற்கு 10,000 பேரை இணைத்துக் கொள்ள இருக்கிறோம். இந்த வகையில் பொருளாதார வெற்றியை கிராமங்கள் வரை விஸ்தரிக்க பல்வேறு திட்டங்களை தயாரித்து வருகிறோம். டிட்வா சூறாவளியின் போது வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டிருந்தது. டிட்வாவுக்காக மேலும் 50,000 கோடி ரூபாய் ஒதுக்கினோம். இழப்பீடு வழங்கும் தொகைகளை அதிகரித்தோம். இதற்காக பணம் அச்சிடவில்லை. திரைசேரியில் இருக்கும் நிதியே பயன்படுத்தப்பட்டன. திரைசேரிக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து பணத்தையும் பெற நடவடிக்கை எடுத்து வருகிறோம். வறுமையை ஒழிக்க வேண்டும். வறுமை என்பது சமூக அவலமாகும். பொருளாதாரத்தின் நன்மைகள் மக்களை சென்றடைய வேண்டும். அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரித்தோம். இந்த வருட சம்பள அதிகரிப்புக்கு 11,000 கோடி ஒதுக்கியுள்ளோம். இந்த சமூக அவல நிலையை முடிவுக்கு கொண்டு வருவதில் நம் அனைவருக்கும் பங்குண்டு. இந்த விடயத்தில் பூரண அளிப்பு பத்திரம் வழங்குவதை ஒரு தனித்துவமான வாய்ப்பாக குறிப்பிடலாம் என ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டுள்ளார்.